ஒரே அறிவிப்பு, டிஎன்பிஎஸ்சி ஆனுவல் பிளானர் எப்பொழுது வெளியாகும் இப்படி பார்த்தீங்கன்னா அனைத்து தரப்பு மக்களுமே கிட்டத்தட்ட 40 லட்சத்துக்கும் மேற்பட்ட நபர்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஆனுவல் பிளானருக்காக வெயிட் பண்ணியிருக்கிற தருணத்தில் சற்று முன் பார்த்தீங்கன்னா ஆனுவல் பிளானரை நமக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஆனுவல் பிளானர் நிறைய மாற்றங்களுக்கு உட்பட்டது. 2024 ஆனுவல் பிளானருங்க. ஸோ டிஎன்பிஎஸ்சியோடைய அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் பெற்றுக்கொள்ளலாம். இந்த ஆனுவல் பிளானர் பார்த்தீங்கன்னா டோட்டலாக மிகப்பெரிய அளவில் ஏமாற்றத்தை உண்டாக்கிடுச்சு. ஏன்னா தேர்வர்கள் மத்தியில் படிக்கிறது கூட, ஏன்னா சென்ற ஆண்டு ஆனுவல் பிளானர் உள்ளிட்டே படிக்கிறது பாதி பேர் போயிட்டாங்க அவங்கவுங்க வேலைக்கு. இந்த ஆண்டு ஆனுவல் பிளானரை பார்த்துட்டு நிறைய பேர் பார்த்திங்கன்னா நான் புக்கே தொடமாட்டேன்ற அளவுக்கு வந்துட்டாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா எல்லாமே டென்டேட்டிவாக போயிட்டுருக்கு. எல்லாமே ஆனுவல் பிளானரை பொறுத்த வரைக்கும் தோராயம் குத்து மதிப்பு நாங்கள் விடுவோம் ஆனால் விட மாட்டோம் அப்படின்ட்டு சொல்லிட்டு விட்டுட்டாங்க ஆனுவல் பிளானரை. ஸோ எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி டிசம்பர் 20 இந்த ஆனுவல் பிளானர் வெளியிட்டாங்க. ஆனுவல் பிளானர் வெளியிட்டப்போ பார்த்திங்கன்னா மிகப்பெரிய கோளாறாகவே போயிட்டுருக்குங்க. ஸோ டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் கோளாறுகள் அதிகமாக நிறைந்திருக்கிறது அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா கடந்த ஆண்டுகளை காட்டிலும் 20 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஆனுவல் பிளானரை பார்த்துட்டு மக்கள் போராட்டமாக இல்லை என்ன நடக்குது, டிஎன்பிஎஸ்சிக்கு படிக்கலாமா வேணாமா அப்படின்ற அளவுக்கு எல்லா தரப்பு மக்களுமே யோசனைகள் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த ஆனுவல் பிளானரில் மக்கள் எல்லாருமே எதிர்பார்த்துட்ருக்க அந்த ஒரே ஒரு தேர்வு குரூப் 4. இந்த குரூப் 4 முக்கியமான அறிவிப்பு இது எப்போ தான் சார் எங்களுக்கு வெளியிடுவீங்க அப்படின்ட்டு அனைத்து தரப்பு மக்களுமே எதிர்பார்த்துட்டே இருக்காங்க. குரூப் 4 பார்த்திங்கன்னா ஜனவரி தாங்க கண்டிப்பாக இந்த நோட்டிஃபிகேஷனே நாங்கள் உங்களுக்கு வெளியிடுவோம். ஸோ வேக்கன்சிஸும் அதில் தாங்க சீக்கிரட்டாக நாங்கள் மெயின்டைன் பண்ணுறோம். அந்த வேக்கன்சிஸோடைய லிஸ்ட் அவுட்டும் நாம் அதில் தான் வச்சுருக்கோம் அப்படின்றத நமக்கு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் கவலையே பட வேண்டாம். குரூப் 4 அறிவிப்பு ஜனவரி மாதம் முதல் வாரத்திலே நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். ஓகேங்களா? ஸோ இதையாவது டிஎன்பிஎஸ்சி செயலாளர் அவர்கள் சொன்ன டைமில் வெளியிடுவாங்களா அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா எல்லாமே டென்டேட்டிவ் ஆனது தான். ஸோ எப்போ வேணாலும் என்ன வேணாலும் நடக்கலாம். ஸோ அசிஸ்டன்ட் டைரக்டர் உமன்ஸ் ஒன்லி சோசியல் வெல்ஃபேர் அது பிப்ரவரி மாதத்துக்கு ஆரம்பிக்கிறாங்க. மேலே முடிச்சிடுவாங்க, எக்ஸாம் நடத்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபாரஸ்ட் எக்ஸாம், இந்த ஃபாரஸ்ட் கார்டு அண்டு ஃபாரஸ்ட் வாட்சர் 1264 பேர் மார்ச்சில் தாங்க நோட்டிஃபிகேஷனு, ஜூனில் எக்ஸாம் நடத்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து குரூப் 1 65 பேர் தான். கம்பைன்டு சிவில் சர்வீஸ் அண்ட் சபார்டினேட் எக்ஸாமினேஷன் 467 பேர் எடுக்கிறாங்க. ஏப்ரலில் தாங்க அறிவிப்பு, ஜூலையில் பார்த்திங்கன்னா தேர்வு நடத்துவோம். ஸோ அடுத்து நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்துட்ருக்க அந்த குரூப் 1, 2 மற்றும் குரூப் 2 மற்றும் குரூப் 2A உடையது. ஓகேங்களா? 1294 வேக்கன்சிஸ், ரொம்ப 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 லீஸ்டான வேக்கன்சிஸ் தாங்க போட்டிருக்காங்க. ஸோ மே மாதம் தாங்க இதோடைய அறிவிப்பு வரும். ஆகஸ்ட்டில் தேர்வு நடத்துவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மற்றபடி எல்லாமே வழக்கம் போல் பெரிய தேர்வுகள் எதுவுமே இல்லை, அனௌன்ஸ்மெண்ட் எதுவுமே இல்லை, வேக்கன்சிஸ் லிஸ்ட்டு எதுவுமே அனௌன்ஸ்மெண்ட் ப்ராப்பராக இல்லை. The planner is a tentative, so as they enable the candidate prepare themselves the examination. படிக்கிறதும் நீங்கள் பிளானரை பார்த்துட்டு உங்கள் ஒர்க்கை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. எப்போ வேணாலும் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் சொல்லுங்கள். இந்த அடிஷன் டிடிஷன் எக்ஸாமினேஷன் மெயின்டைன் த பிளானர். ஸோ ஏதாச்சும் நாங்கள் சேஞ்சஸ் பண்ணோம்னா மந்த்லி நான் உங்களுக்கு சேஞ்சஸ் பண்ணுவோம். ஸோ நீங்கள் அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க அப்படின்றத தெளிவாக சொல்லிட்டாங்க. ஸோ வேக்கன்சிஸ் இண்டிகேட்டர் லிபல் மாடிஃபிகேஷன் எப்போ வேணாலும் நாங்கள் மாடிஃபை பண்ணிப்போம். எக்ஸாம் முடிச்சுட்டு கூட போடுறப்போ கூட நம்ம வேக்கன்சிஸை மாடிஃபை பண்ணிப்போம் அப்படின்ற அளவுக்கு தெளிவாக சொல்லிட்டாங்க. ஸோ டேட் ஆஃப் த பப்ளிகேஷன் ரிட்டன் எக்ஸாம், ஸோ டேட் இந்த ரிசல்ட்டு கூட நாங்கள் என்ன வேணாலும் நாங்கள் பண்ணிக்குவோம் அப்படின்றது. ஏன்னா எக்ஸாம் வெளியிட்டு 3 மாதத்தில் உங்களுக்கு ரிசல்ட்ஸும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்ற அளவுக்கு நமக்கு சொல்லிட்டாங்க. ஸோ மக்களே கவலையப்பட வேண்டாம். இந்த பிளானர் விரைவில் மாறுதலுக்கு உட்பட்டது. மாற்றங்கள் நிறையா இதில் இருக்குன்றதை நம்ம எதிர்பார்க்கலாம். மக்களே டிஎன்பிஎஸ்சி சொந்தமான மெட்டீரியல் அனைத்து இலவசமாக பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் ஆல் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோக்குள்ள மெட்டீரியலில் நீங்கள் இலவசமாக பெற்றுக்கொள்ளலாம். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.